எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயகன். சமீபத்தில் அமெரிக்காட்டிலிருந்து 2 முக்கியமான இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஒரு அர்ஜென்ட் பர்ச்சேஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அமெரிக்காவுடைய ஃப்ளாக்ஷிப்பான சில ஆயுதங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாவலின் உக்ரைனோடைய இராணுவத்தை கைக்கு வந்த பிறகு தான் ரஷ்யாவுடைய டேங்கி படைகளுடைய ஊடுருவல் அப்படின்றது பெருமளவுக்கு தடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான டேங்கிகள் ரஷ்யா இது வரைக்கும் இழந்திருக்கிறாங்க. அந்த முதல் 1 மாத யுத்தத்துக்கு பிறகு ஆல்மோஸ்ட் அவங்க டேங்கி படைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் சப்போர்ட் கூட இல்லாமல் 100கணக்கான டேங்குகள் ஹைவேஸில் கீவ் நகரத்தை நோக்கி வந்ததை பார்த்தோம். ஸோ கார்கிவ் நகரத்தை பிடிச்சு வட மேற்கு திசையிலிருந்து கீவை நோக்கி அவங்க வந்துட்டு இருந்தபோது தான் இந்த ஜாவலின்ஸை மேன் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷோல்டரில் வச்சு ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல், ஆன்டி டேங்க் மிசைல், பீரங்கி எதிர்ப்பு டேங்கி எதிர்ப்பு ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஷோல்டர்லேருந்து ஃபயர் பண்ணுவோம். டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் ஒரு வீடியோவில் இதை நான் எடுத்து டெமோவே காமிச்சு போட்டிருந்தேன். ஸோ அந்த மிசைல் தான் இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. ஜாவலின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இது பார்ப்போம். இது ஒரு 3ஆம் தலைமுறை ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ஆன்டி டேங்க் மிசைல். இப்போது கைடட் மிசைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சேர்ந்தது. நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எய்ம் பண்ணுறீங்க, ஃபயர் பண்ணுறீங்க, அதோட நீங்கள் மறந்துடலாம். அந்த டேங்க் எப்படி வளைஞ்சு கழிஞ்சு திரும்பினாலும் இது தொடர்ந்து இது பண்ணி சீக் பண்ணி லாக் பண்ணி அதை போய் குறி வச்சு தாக்கும். 2500 மீட்டர், கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் போகக்கூடியது. இப்போ இந்த அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்ஸ் வரைக்கும், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இன்ஃபென்ட்ரியை சேர்ந்த ஒரு வீரர் ஒரு டேங்கை சுட்டு வீழ்த்த முடியும். 3வது 8.4 kg டேண்டம் வாரட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்கை துல்லியமாக குறி வச்சு அந்த டேங்கோடைய இரும்பு கவச துளை போட்டு உள்ளே போய் வெடித்து டேங்கை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்ஸ் மட்டும் கிடையாது, எதிரியோடைய கமாண்ட் வெஹிக்கிள்ஸ், அவங்களுடைய மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய அந்த பெரிய பெரிய வண்டிகள் இருக்கும். இதையும் நம்மளால் குறி வச்சு தாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கூட அதை தாக்க வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வெளியில் பெரிய பெரிய மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. சிம்பிளாக உள்ள கை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபயர் பண்ணலாம். வயல்வெளியிலிருந்து ஃபயர் பண்ணலாம், வயலுக்குள்ளே இருந்து மறைஞ்சிக்கிட்டு ஃபயர் பண்ணலாம். ஸோ எஃபெக்டிவாக எதிரிகளுடைய டேங்குகளில் ஒரு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பவர் அப்படின்றது இதுக்கு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் மிகப்பெரிய லெவலில் T-72 மற்றும் T-90 டேங்குகளை வீழ்த்தினதுக்கான அந்த சாதனை அப்படின்றது இருக்குது. இது நம்மளுடைய தோள்பட்டையிலிருந்து ஃபயர் பண்ணுறதுனால உங்களுக்கு தனியாக மொபைல் லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. ஆன்டி ஆர்மர் அம்புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுத்த களங்களில் டேங்கிகள் சூழ வரும்போது ஒரு இடத்துலேருந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய சில முக்கியமான கேப்பபிலிட்டிஸ் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரவாதம் ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இல்லை பதுங்குக்குழியில் ஒதுங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துலையுமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 100 FGM 148 ஜாவலியன்ஸை நம்ம வாங்குகிறோம். $45.7 மில்லியன். அமெரிக்காவுடைய 2025 நவம்பர் மிலிட்ரி சேலில் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் 25 லைட் வெயிட் கமாண்ட் லான்ச் யூனிட்ஸையும் பண்ணுறோம். ஸோ வண்டியிலேருந்து கூட இதை லான்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட மிசைலோட சிமுலேஷன் ரவுண்டு, ஸ்பேர் பார்ட்ஸு, எண்ட் டு எண்ட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட். ஸோ இந்த மிசைல் அப்படின்றது ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன் தான். இதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த மொத்தத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவான இதை நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் இதை நம்ம தயாரிக்க போகிறோம். அமெரிக்க நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டு தயாரிப்பை இந்தியாவில் ஜாயின்ட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பண்ண போகிறோம். ஏன்னா இந்தியாவில் இப்போ இந்த ஷோல்டர் வெஹிக்கிள் ஃபயர்ட் மிசைல்ஸு, ஹெலிகாப்டர்லேருந்து ஏவக்கூடிய ATGMs ஒரு பெரிய ஷார்ட்டேஜில் இருக்குது. இது ஏன் இந்த நேரத்தில் வாங்குகிறோம் அப்படின்றத அடுத்தது நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்காலிபர் ப்ரொசிஷன் கைடட் ப்ரொஜெக்டைல் சிஸ்டம். எக்ஸ்காலிபர் அப்படின்றது பீரங்கியில் போடக்கூடிய குண்டு அது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா பார்த்து எடுத்துகிட்டு போய் விழும். அதை விழக்கூடிய இடத்த ஒரு அப்சர்வேஷன் போஸ்ட்லேருந்து கர்னல் சதா எஸ் பீட்டர் அவர்களுடைய அந்த புத்தகத்தில் எழுதும்போது கார்கில் அவர் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட பேட்டியை கூட நம்ம எடுத்து போட்டிருந்தோம். பீட்டர் சார் அவர்கள் அந்த மலை மேலே உட்காந்துக்கிட்டு அவரோட வேலை என்னென்னா இந்த குண்டு போய் எந்த இடத்துல விழுது அப்படின்றத துல்லியமாக கணிச்சு
எவ்வளோ தூரம் தள்ளி போய் விழுது, டார்கெட் இங்கே இருக்குது, டார்கெட்லேருந்து 50 கிலோமீட்டர் வடக்கு கிழக்கு மேற்கு லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த கரெக்ஷனை கொடுத்து அந்த டார்கெட்டில் துல்லியமாக கொண்டு போய் குண்டு போடக்கூடிய வேலையை தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருந்தார். கார்கில் யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் தேவைப்படாமல் அந்த பாம்லேயே வந்து ஸ்மார்ட் பாம்ஸ்னு நம்ம சொல்லுவோம், ஜிபிஎஸ் இருக்குது, இனர்ஷியா இருக்குது, 2 மீட்டர் அக்யூரசியில் துல்லியமாக கொண்டு போய் உங்களால் அந்த குண்டை போட முடியும். ஸோ இப்போ இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம். பல பயங்கரவாத தாக்குதல்களில் இந்த குண்டுகளை யூஸ் பண்ணோம். ஒரு ட்ரோன் தாக்குதலை விட துல்லியமாகவும் அதே மாதிரி ஒரு ஏவுகணையை விட ரொம்ப விலை குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் தான் இது. ஸோ M777 ஹவிட்சர் அந்த பீரங்கிகளை அமெரிக்காட்டிருந்து நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம். அந்த பீரங்கியில் போடப்படக்கூடிய இந்த குண்டு அப்படின்றது ஜிபிஎஸ் எனேபிள்டு சர்க்குலர் எரர் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மீட்டர் அக்யூரசியில் துல்லியமாக தாக்கக்கூடிய எபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்கைடடாக போகும்போது 100 மீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் விழும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஏரோபி சொல்லி அதை கொண்டு போய் அந்த இடத்துல விழ வைக்கிறதுக்குள்ள அந்த குண்டு எங்கேருந்து வந்தது, அந்த லான்ச்சர் எங்கே இருக்குது, பீரங்கி எங்கே இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார் அப்படின்ற சிஸ்டத்தின் மூலிமா அந்த பீரங்கி மேலேயே தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ இது வந்து 1999 பார்த்தது. இப்போ இந்த அம்யூனிஷன் அப்படின்றது நீங்கள் இந்த கூகுள் மேப்பில் எப்படி நம்ம அட்ரஸ் போடுறோமோ அதே மாதிரி இதில் அட்ரஸ் போட்டோம் அப்படின்னா துல்லியமாக அந்த இடத்துல போய் விழும். இதை தடுக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு சாதனமும் பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. சைனாவோட HQ-9Bலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ரேடாரே வந்து இந்த வச்சு குண்டு வச்சு தான் நம்ம தூக்கணும். ஸோ இதோடைய 3 வகையான ரேஞ்ச் இருக்குது. 39 கேலிபர் அப்படின்றது 40 கிலோமீட்டர், 52 கேலிபர் அப்படின்றது 50 கிலோமீட்டர், 56 கேலிபர் அப்படின்றது 70 கிலோமீட்டர். 3த்தையுமே நம்ம வந்து வாங்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ நம்ம வாங்கக்கூடியது ஆன்டி ஜாம் கேப்பபிலிட்டி. இந்த ஜிபிஎஸ்ஸை வந்து ஜாம் பண்ணால் கூட இனர்ஷியா மூலிமா கொண்டு வந்து அந்த குண்டை வந்து எக்ஸாக்டாக போடக்கூடியது. இது தடுக்கிறதுக்கான எதுவுமே கிடையாது. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இஎஸ்டி அப்படின்றது என்ஹான்ஸ்டு ஷேப் ட்ரஜெக்டரி. இது ஒரு மென்பொருள். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொடுக்குது. ஒரு கடுமையான லொக்கேஷன் இருக்குது, ஒரு மலைப்பகுதிகளை தாண்டி பிறகு இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனோம்னா ஒரு 100 ட்ரோன் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ட்ரோன் போய் அதில் தாக்குனா பெரிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல இந்த குண்டு அப்படின்றது மலைப்பகுதிகளுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய கஷ்டமான டார்கெட்ஸை கூட துல்லியமாக தாக்க முடியும். ஸோ இந்திய எல்லையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் நம்ம ஜம்மு பகுதியில் இந்த கன்னை வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்ற போது நம்மளுடைய பாகிஸ்தானுடைய வடக்கு எல்லையில் ஆரம்பித்து மேற்கு எல்லை வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் 50 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ், பாகிஸ்தானுடைய இன்ஸ்டலேஷன்ஸ், அவங்களுடைய இராணுவ தளங்கள், அவங்களுடைய விமான தளங்கள், பயங்கரவாத முகாம்கள், ட்ரோனோடைய லான்ச் பேட்ஸு, டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்தியாவால் துல்லியமாக தாக்க முடியும். இதையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான டெட்டனேஷன் இருக்குது. ஒன்று விழுந்து அதுக்கப்புறம் வெடிக்கிறது, அதே மாதிரி விழுந்து கொஞ்சம் நேரம் கழித்து வெடிக்கிறது, இல்லை அப்படின்னா விழுற இடத்துக்கு மேலேயே வெடிக்கிறது. ஸோ மேலே வெடிச்சது அப்படின்னா கீழே ஒரு 500 பேர் துருப்புகள் இருக்காங்கன்னா 500 பேரில் பொழைக்கிறதுக்கு யாருக்குமே வாய்ப்பே இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு கிரிட்டிக்கலாக தேவைப்படுது அப்படின்றத இது வந்து கணிச்சு அனலைஸ் பண்ணி அதன் பிறகு இந்த தயாரிக்கக்கூடிய பெஸ்ட்டு நாடு, இந்த பெஸ்ட்டு ஆயுதம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்காலிபர் ஆர்ட்லரி ஸ்மார்ட் பாம்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாவலின் ATGMs. 2த்தையுமே அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கோம். பொருளாதார தடைகள், பாகிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னால் கூட இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $47.1 மில்லியன், அதுவும் குறிப்பாக 600 பீஸ் எக்ஸ்காலிபர் அம்யூனிஷனும் 100 ஜாவலின் மிசைல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய வெஸ்டர்ன் கமாண்ட். இப்போது வெஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் என்ன சொன்னார்ன்றதை பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் சிந்த பிரித்து எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னதுக்கும் இதையும் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஆயுதங்கள் மலைப்பகுதிகளில் பயன்படுத்துறதுக்கு கிடையாது. இந்த ஆயுதங்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், இந்த இடங்களில் பயன்படுத்தக்கூடியது. ஸோ நம்மளுடைய வெஸ்டர்ன் மிலிட்ரி இராணுவ பிரிவுன்னு சொல்லக்கூடிய மேற்கு இராணுவ பிரிவுக்கு தான் அதிக அளவுக்கு இந்த அம்யூனிஷன்ஸ் எல்லாமே போய் சேரும். கிளியர் கட்டான ஒரு சுப்பீரியாரிட்டி ஏற்கனவே நமக்கு இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா அனுப்பிச்ச எதையுமே ஏரியலாக நம்ம வான் ரீதியாக அனுப்பிச்ச எதையுமே பாகிஸ்தானால் தடுக்க முடியல. அந்த கேப்பபிலிட்டியை
அந்த டாமினன்ஸை இன்னும் வந்து இது அதிகப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பங்கர்ஸு, கமாண்ட் போஸ்ட்டு, ஆர்ட்லரி பொசிஷன்ஸு, அவங்களோட இராணுவ தலைவன், எனக்கு சில விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சுன்னா அவங்க இராணுவ தளபதிகள் பல பேர், அசீம் முனீர் உட்பட கொல்லப்படுவாங்க. அதுக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக தவறாக கூட இருக்கலாம், பட் ஒரு கட் ஃபீலிங்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆப்ரேஷனல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை யூஸ் பண்ணாமல், ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளை யூஸ் பண்ணாமல், எதிரியோடைய எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டார்கெட்டை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவாக ஒரு லோ காஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து இதை பார்க்கலாம். இது வேணா 600 அப்படின்னீங்கன்னா இந்த யுத்த காலத்துக்கு இது தேவைப்படுது. ஸோ 100 ஜாவலின்ஸ் இருந்ததுனாலே நம்மளால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஹிட் ரேஷியோன்னு வச்சா கூட 80 டேங்கிகளை வந்து தூக்க முடியும். 80 டேங்கிகளை பாகிஸ்தான் இழந்தாங்க அப்படின்னா சிந்த விட்டு கிடையாது. அடுத்தது இவங்க பஞ்சாப் விட்டு அடுத்து எங்கே ஓட முடியும்னே தெரியாது, அடுத்து கடலில் தான் போய் குதிக்கணும். அந்த அளவுக்கான வலிமை அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி 600 ப்ரெசிஷன் அம்யூனிஷன் அப்படின்றது இது நார்மல் ஆர்ட்லரி கிடையாது. எல்லை பகுதிகளில் நம்ம மொத்த கன்ஸையும் ஓப்பன் பண்ணோம். அந்த டைம் ஒரு குவிஸாக வைக்கிற ஒரு சில வேலைகளை சொல்லியிருந்தேன். இந்தியா எத்தனை ராக்கெட்டுகள், அதாவது பீரங்கி குண்டுகளை வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்துனாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் நடக்கும்போது யாரும் கூகுள் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம். இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை வந்து இந்தியா கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாவலின்ஸை வந்து நம்ம தயாரிக்க போகிறது இந்தியாவில் முதல் முறையாக. அமெரிக்கா கிளியர் கட்டாக இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிக்கு உள்ளே வராங்க. இந்த ஜாவலின்ஸ் தான் இனி பெரிய லெவலில் இப்போ ஒரு 100 ஃபஸ்ட்டு நம்ம தயாரிக்கிறோம். அதோட எக்ஸ்பர்டீஸ் வந்த பிறகு தனியார் நிறுவனங்கள் பல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியா ஒரு ஜாவலின், எக்ஸ்காலிபர் போன்ற அம்யூனிஷன்ஸ்க்கு ஒரு ஃபேக்ட்ரியாக வந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இண்டோ பசிபிக் ஷிஃப்ட்டுக்கு இது ஒரு கிளியர் சிக்னலாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா இதுக்கான எந்த ஆயுதமுமே பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. அந்த அமெரிக்காவுடைய வார் லிஸ்ட்டு யார் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு இந்த F-16 அப்கிரேடும் அதில் இருக்கக்கூடிய பழைய தலைமுறை ஏவுகணைகள் இந்த மாதிரி கொடுத்தாங்களே தவிர அமெரிக்கா லேட்டஸ்ட் வெப்பன்ஸை கொடுக்கல. இங்கே லேட்டஸ்ட் வெப்பன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனையும் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது பாகிஸ்தானுடைய கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ் அப்படின்றது அவங்க NCWF அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ கான்செப்ட் ஆஃப் வார் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க பண்ணுறது ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட், இந்தியா தாக்கின உடனே பதிலடி வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு வந்து டெரெயின் அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக அவங்க வெட்டி வச்சிருக்கக்கூடிய கெனால்கள், வாய்க்கால்கள், அதுக்குள்ளே இந்தியாவோட டேங்கிகள் போகிறது அப்படின்றது கஷ்டமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் 8 வகையான இதை வச்சு 8 அடுக்கு வாய்க்கால்களை வந்து அவங்க கால்வாய்களை வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அப்படின்றது எல்லை தாண்டாமல் அவங்களுடைய மேஜர் 50 கிலோமீட்டர் நேர்கோட்டில் உள்ள எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிட்டு அதன் பிறகு நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ சிந்து தேசம் அப்படின்றதுக்கான ஒரு அப்ஜெக்டிவில் யுத்த காலத்தில் டாக்டிக்கலாக 2 ஆயுதங்கள், நல்ல சர்வ வல்லமை படைத்த ஆயுதங்கள் இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. கேம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. எங்கே அடுத்த ஒரு இதில் இன்னொரு புது ஆயுதங்கள் அமெரிக்காட்ட நம்ம நிறையா வர இருக்குது, இங்கே தயாரிக்கவும் இருக்கிறோம். அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.